திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாங்கள் அந்த ஒவ்வொரு ஆலயங்களை பற்றி சொல்லி கொண்டு வர அந்த வரிசையில நான் இன்றைக்கு எங்களோட இலங்கையில இருக்கிற பஞ்ச ஈஸ்வரங்களை பற்றி சொல்ல போறேன். பஞ்ச ஈஸ்வரன் சிவபெருமானுக்காக இலங்கையில கட்டப்பட்ட கோயில்கள். அது இந்த நாட்டின் இந்த ஈஸ்வரங்கள் ஒரு நாட்டின் கரையோர பகுதிகளில் தானே கூடுதலா இருக்குது. அப்ப அது ஒவ்வொரு திசையில 4 திசையிலையும் அமைஞ்சிருக்கிற மாதிரியும் இது இந்த ராவணங்காலத்திலேயே இந்த ஈஸ்வரங்கள் எல்லாம் கட்டப்பட்டு விட்டதாம். அப்ப அந்த கரையோர பிரதேசங்களை முந்தி போர்த்துகீசர் கைப்பற்றி அவியல் தங்கட காலனித்துவ நாடாக மாற்றிய அந்த காலங்களில இவைகள் எல்லாத்தையும் அழிச்சு சேதங்கள் விளைவித்ததாம். ஆனா 1917ஆம் ஆண்டில இது ரோயல் ஏசியாட்டிக் கூட்டத்தின் போது டாக்டர் பவுல் இபிடிஸ்வி எல்லாம் அந்த போர்த்துகேசர் அழித்து இதை சேதமாக்கினவ இது தொன்மையான ஆலயங்கள் என்று சொல்லி அவையல் அதுல இதை சொல்லி இருக்கணும். எப்படி என்று சொன்னா இந்த ஈஸ்வரங்கள் விசியன்ற வருகைக்கு முன்பே இந்த இந்திய வழிபாட்டு அம்சத்தை கொண்டுள்ளது. இந்த பஞ்ச ஈஸ்வரங்கள் விசியன்ற வருகைக்கு முன்னமே இது இருந்தது என்றும் இந்த போர்த்துகீயர் இதை அழிச்சிட்டினம் என்றும் சொல்லினோம். அதுல நகுலேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், முன்னேஸ்வரம், மற்றது நான் படிக்கல நாங்கள் தான் தோன்றீஸ்வரம் மட்டக்களப்பில் உள்ள தான் தோன்றீஸ்வரம் என்று தான் படித்தேன். இப்ப எங்க தேடி நான் பார்த்தாலும் தொண்டீஸ்வரம் என்று மாத்திரையில இருக்கிறதான் ஈஸ்வரம் என்றது. ஏன்னா அது அந்த கடற்கரையோரமா தான் இருக்குது. அப்ப அந்த 5 ஈஸ்வரங்களும் கடற்கரையோரமா இருக்குதுன்னு தானே வேண்டிய இது. ஆனால் நாங்கள் படிக்க எங்களுக்கு தான் தோன்றீஸ்வரம் என்று தான் சொல்லி தந்தவை. எனக்கு அதுதான் அப்ப நினைவு இருக்குது. இப்ப இதுல நவுலேஸ்வரம் முதலாவது நவுலேஸ்வரத்தை எடுத்து நாங்கள் நோக்குவமா இருந்தா நகுலேஸ்வரம் இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டம் கீரிமலையில் அமைந்துள்ள ஒரு சிவன் கோயில். இது இந்த மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய 3ம் ஒருங்கே அமைய பெற்ற ஒரு சிவாலயம். அப்ப அதால இது உலகிலேயே பிரசித்தி பெற்ற 1008 உலகிலேயே 1008 சிவத்தலங்களில் இது மிகவும் ஒன்றாக இருக்கிறபடியா இதுவும் அதுல அந்த 1008ல ஒன்றா இருக்குது. அப்ப இந்த காலத்தால முந்திய வழிபாட்டு தலங்கள், இது காலத்தால் முந்திய ஒரு வழிபாட்டு தலமாக இது இருக்கிறபடியா இங்க நகுல முனிவர் உண்டு. அவர் ராமன், சோழவேந்தன், நளன், நரிச்சுனன், மேரத, புரகவல்லி எல்லாரும் வழிபட்ட ஒரு தலம் இது. அப்ப ஆதி சோழ மன்னன் முசுகுந்தனாலையும் வழிபட்டதாம். இது முசுகுந்த சக்கரவர்த்தி ஆலயம் வழிபட்டது இந்த கீரியமலையா. அதே நேரம் இப்ப அண்மையில 2015ஆம் ஆண்டு மோடியும் இந்த ஆலயத்தை போய் வழிபட்டிருக்கிறார்ன்றது ஒரு சிறப்பு. அப்ப ஏனென்றா அவர் இப்படி ஒரு பழமை வாய்ந்தது இந்தியாவின் அந்த கரையோட இருக்குது. அங்க இருந்து வேலை கிட்ட எங்களுக்கு இந்தியா. அப்ப அதுகள் எல்லாத்தையும் காரணம் காட்டி அவர் எங்க போகாட்டியும் தான் கீரிமலை நவுலேஸ்வரத்துக்கு போகணும் என்று சொல்லி வழிபட்டவர் என்று. அப்ப இது ஆரம்ப காலத்துல இதை சொல்றதான் திருத்தம்பலை கோயில் என்றும் தான் இது திருத்தம்பலேஸ்வரர் ஆலயம் என்றுதான் முதல் இருந்ததாம். பிறகு இந்த கோயிலில கீரிமலை கோயில் என்றும் வரப்பட்டது. ஏனென்றா இங்க எழுந்தருள இறைவன்ற பெயர் நகுலேஸ்வர பெருமான் என்றும் அம்பாள் நகுலாம்பி. அப்ப இங்க 3ம் ஒன்றாக அமைந்திருக்கு. அதாவது மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்றும் அமைந்திருப்பதால இங்க தல விருட்சமாக கல்லாள மரமும் இருக்காம். அப்ப எங்களுக்கு இதுவரையும் தெரிஞ்சது திருக்கோணேஸ்வரத்துல தான் இந்த கல்லாள மரமும் இருக்குதுன்னு இப்ப தேடினதில இந்த கீரிமலையிலையும் இந்த கல்லாள மரமும் தீர்த்தமாக அந்த கீரிமலையும் இருக்கிறதா. அப்ப இது இந்த வரலாறை நாங்கள் பார்க்க போனா முன்னேஸ்வரர் அதாவது நகுலேஸ்வரத்தின் வரலாறை பார்க்க போனா இது ஈழத்தின் வடகர முதுவது முந்தி ஒரு மெல்லத்தொடராயிருந்ததாம். மெல்லத்தொடரா அந்த கரை இருந்து கடல் அரிப்பினால அந்த அழிந்து போக அந்த எஞ்சி உள்ளதுதானா இப்ப இருக்கிற கீரிமலை.
அப்ப முன்னொரு காலத்துல மேருமலையில ஒரு பக்கத்துல தவம் செய்து கொண்டிருந்த ஒரு சுதாமா என்னும் ஒரு பெயருடைய முனிவரால், அவருக்கு பேர் அந்த சுதாமா. அவர் அந்த முனிவர் தனக்கு தவம் செய்து கொண்டிருந்தவரா மேருமலையில பக்கத்துல. அவருக்கு இடையூறு செய்ததற்காக இந்த ஒரு ஜமத்கினி என்ற ஒரு வேட அவனுக்கு இவற்ற சுதாமாவின் சாபத்தால அவனுக்கு கீரிமுகம் கிடைச்சதாம். அப்ப அவனுக்கு கீரிமுகம் கிடைச்ச உடனே அவன் அந்த வேடன் வந்து இந்த கீரி மலையில நீராடின, அந்த துறைமுகத்திலே அவன் நீராடினபடியால் அவன் சாப விமோசனத்தையும் பெற்றபடியால் அவனுக்கு கீரி முகம் நீங்கியதால் அவ்வேடன் தான் நகுல முனிவர் எனப்பட்டாராம். அப்ப இதனை அடுத்துதான் இந்த பிரதேசம் கீரிமலை என்று நகுலகிரி என்ற பெயரும் பெற்றதாக கூறப்படும். நகுலம் என்ற வடச்சொலி மொழிச்சொல் வந்து கீரி என்று பெயர் பெறுவதால் இவ்வாலயம் நகுலேஸ்வரம் என்று பெயர் பெற்றது. 9ஆம் நூற்றாண்டுல சோழ இளவரசி, அதாவது அவருக்கு பேர் எல்லாருக்கும் தெரியும், அது மேருத பூரகவல்லி குதிரை முகத்துடனும் குன்ம நோயுடனும் அவக்கு ஒரு இந்த குடல் நோய் ஒன்று இருந்ததாம். அந்த மேருத பூரகவல்லிக்கு அவக்கான குதிரையான முகம். அவ வந்து இஞ்ச வந்து ஒரு சன்னியாசி ஒருவரால வழி நடத்தப்பட்டு கீரிமலை சேரரில் வந்து அவ இறங்கி இந்த நகுல முனிவரிடம் ஆசீர்வாதம் பெற்று கீரிமலை தலத்தின் விசேடத்தை இந்த தீர்த்தத்தின் மகிமை முனிவர் வாயிலாக எல்லாத்தையும் அறிந்து கொண்டு கீரிமலை புனிதத்தில் தீர்த்தத்தில் நீராடி அவ வந்து சிவாலய தரிசனம் செய்து வந்த மேரதபுரவல்லியின் குன்மை அந்த குன்ம நோய், அதாவது குடல் நோய் தீர்ந்து குதிரை முகமும் மாறியது. இது மாவட்ட உறவு கோயிலன்னு சொல்லினோம். ஆனா அவ வந்து அந்த கீரிமலையில வந்து இந்த இடத்தையும் அவ வழிபட்டிருப்பன்றது எல்லாருக்கும் தெரிந்த விடயம் என்று அவ அது சொல்லிட்டான். இப்போ போர்த்துகேயரால இந்த ஆலயம் அழிக்கப்பட்டதாம். போர்த்துகீசரால இடிக்கப்பட்ட ஆலயம் 3 பிரகாரங்களுடனும் 5 கோபுரங்களுடனுடைய பெரிய ஆலயமாக இருந்ததாம் அந்த காலத்துல. அப்ப கிறிஸ்துவின் 1621 யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய இந்த போர்த்துகீசர் நல்லூர் கந்த சுவாமி கோயில், மாவட்டபுரவ கந்த சுவாமி கோயில், நகுலேஸ்வரம் ஆகிய ஆலயங்களை இடித்து அழித்தனர். அப்போது பரசுரபாணி ஐயர் எனும் பிராமணர் கீர்மலைச்சாரர் உள்ள தேவாலயங்களில் சில பொருட்களையும் விக்கிரகங்களையும் கிணறுகளுக்குள்ள போட்டு மூடி வைத்தனர். அந்த அழிக்கிற நேரமும் யாரோ புண்ணியவான்கள் இதுகளை எடுத்து அங்க ஒரு கிணத்துக்குள்ள எல்லாத்தையும் போட்டு அந்த கிணத்தை மூடி போட்டினமா. பிறகு திருத்தி அமைக்கப்பட்ட நகுலேஸ்வர ஆலயம் போர்த்துகேயரால் அளிக்கப்பட்ட இக்கோயிலை உருவாக்குவதற்கு 6 மணாவல் செய்த முயற்சி மிக 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 அளப்பெரியதாம். சட்டியா கஷ்டப்பட்டு இந்த 1870 காலத்துல தான் அவருடைய முயற்சியால பல திருப்பணி வேலைகள் நடந்து இந்த நவுலேஸ்வரத்துல நித்திய நைமித்த கிரியைகள் பிறகு ஒழுங்காக நடைபெற்று வந்ததாம். 1895 மென்மத ஆண்டு ஆணி மாதம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இங்கு 6 கால பூசைகளும் நித்திய கிரிகளாக இடம்பெற்று வருகின்றன. இவ்வாலயத்தில் மகோத்சவம் மாசி மாதத்தில் 15 நாட்களில் நடைபெறுகிறது. மாசி மகா சிவராத்திரியில் தீர்த்தோற்சவம் நடைபெறுறது. இங்க வந்து இந்த எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம்தான். இறந்தவர்களுக்கு கிரியைகள் செய்கிற இடமாக மிகவும் இதாக இது போற்றப்படும். இது இந்தியாவில் இது மிகவும் மிகவும் போற்றப்படுகிற ஒரு ஆலயமாம். இப்படி இந்த இதுகளை அறிஞ்சு எல்லாரும். அப்ப இப்ப நல்ல வடிவா எல்லாம் ஆலயம் இன்னும் விசேஷமாக எல்லாம் திருத்தி நல்ல வடிவாக இது நடந்து கொண்டு போகுது. அப்ப இந்த நவுலேஸ்வரம் பற்றி சில நூல்கள்ல நவுலேஸ்வரம் பற்றி சிறப்பாக கூறி இருக்குதாம். என்னன்னு சொன்னா தட்சிண கைலாச புராணம், ஜாழ்ப்பாண வைபவ மாலை, சீர்பாத குலவனாறு, கைலாசமலை, நகுலேச்சர புராணம், நகுலகிரி புராணம் என்பனவும் நகுலேஸ்வரர் வினோத விசித்திர கவிக்கொத்து, நகுலாம்பிகை குறவஞ்சி, நகுலமலை சதகம் என்பனவும் இக்கோயிலின் சிறப்பை கூறுகின்றன. அப்ப
இது இந்த வரலாற்று அடிப்படையில் இலங்கையில 4 திசைகளிலும் உள்ள 4 ஈச்சரங்கள் இருந்து இலங்கையை காவல் காத்ததாக கூறப்படும் 4 ஈச்சரங்கள் மற்றும் பஞ்ச ஈச்சரமாக முன்னேச்சரமும் சேர்க்கப்பட்டு இருக்குதா. இப்ப நவுலேஸ்வரம் சொல்லி போட்ட திருக்கேதீஸ்வரம் இது திருக்கேதீஸ்வரம் இலங்கையின் மேற்கு கடற்கரை பகுதியில் உள்ள ஒரு சிவன் கோயில். இது மன்னார் மாவட்டத்தில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுக நகரமான மாதோட்டத்தில் அமைந்துள்ள நாயன்மார்களின் தேவாரம் பாடல் பெற்ற 2 இலங்கை தலங்களில் இதுவும் ஒன்றாகும். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் இத்தலத்தின் மீது பதிகம் பாடியுள்ளார்கள். தேவாரம் பெறப்பட்ட தலங்களில் ஈழநாட்டு தலங்களில் ஒன்றாகும். இது இந்த வரலாற்று திருக்கேசரத்தின் வரலாற்றை சொல்றேன்டா, கேது வழிபட்ட தலமாததால் திருக்கேச்சரமாயிட்டென ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இக்கோயிலில் மாதோட்ட நகரில் அமைந்துள்ளது. சூரபதுமனின் மனையாளின் பேரனர் துவட்டா, சூரண்ட மனையாளின்ற பேரனராம் துவட்டா வெள்ளை பேரின்றி திருக்கேச்சருள்ள பாலாவி தீர்த்தத்தில நீராடித்தான துவட்டான்னு நாங்களும் அடிக்கடி படிக்கிறாங்க. அவன் இந்த பாலாவில நீராடி கேதிச்சருத்தானை வழிபட்டமையத்தான் நான் திருவர் கையூடி பிள்ளை பேரு வைத்தேன். இத்தலத்துல வாழ தலைப்பட்ட அவ்விடத்தை பெருநகராக்கினாரான் துவட்டாவில உருவாகியமையால் துவட்டாவினமும் காலப்போக்கில் பெருநகரமாய் திகழ்ந்தமையால் மாது வட்டாவினமும் வழங்கி வந்ததாம். இத்தலத்தில் அமைந்துள்ள பாலாவி தீர்த்தத்துல நீராடி இறுதிக்கடன் புரிவோருக்கு புண்ணியம் கிட்டும் எனவும் இத்தீர்த்தத்துல நீராடுவோருக்கு பிரமகத்தி போன்ற பாவங்கள் தீரும் என்றும் ஜதீகமா. இந்த நாட்டு பழங்குடியினராக நாகர்களது முக்கிய வழிபாட்டு தலம். அப்ப முந்தின காலத்துல இருந்தவதான் நாகரண்டு அவியர் முக்கிய வழிபாட்டு தலமா இது இருந்ததாம். இத்திருக்கோயிலுக்கு நாகநாதர் எனவும் வழங்கி வந்தது. சோழ பாண்டிய மன்னர்கள் பல திருப்பணிகளை இத்திருக்கோயில் ஆற்றிய பெருமையும் வெண்ணி யாழ்ப்பாண அரசர்கள் நித்திய நைமித்தியங்கள் இடையறாது செய்த பெருமையும் கொண்ட தலம் இதான். அப்ப கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டில வாழ்ந்த திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் போற்றி புகழ்ந்து திருப்பதியம் பாடப்பெற்ற சிறப்பு தலம் இது. அப்ப அந்த முதலில் சொன்னேன் தான், ஆனா அதை எந்த நூற்றாண்டு சொல்லல, இப்ப அதை சொல்றேன். திருப்பதியம் பாடப்பெற்ற சிறப்பு அருள்மிகு திருநாகர சுவாமியார்கள் அவர்களின் திருத்தாண்டகத்திலையும் சேக்கிழார் பெருமானின் பெரிய புராணத்திலும் திருத்தலம் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இத்திருத்தலை தாண்டிய பகுதிகளில் பல சிவாலயங்கள், அதை சுற்றி நிறைய சிவாலயங்கள் இருந்ததா என்று ஆழ்வாராய்ச்சி மூலமா அறிய தெரிகிறதா. அன்றியும் இத்திருவிடம் உலகம் புகழ்பெற்ற பெருநகராகவும் பல்துறை தொழில் வல்லவர்கள் வாழ்ந்த நகரமாகவும் சிற்பம் கலை நுணுக்கம் நிறைந்த ஆற்றல் மிக்க கலைஞர்களை கொண்டு திகழ்ந்த அழகு நகரமாக விழுந்ததாக ஆய்வாளர்கள் தெரியும். திருக்கேச்சர திருத்தலத்துக்கு அணித்தாய் வங்காள என்னும் நகரம் இருந்ததும் பண்டங்கள் ஏற்றி இருக்கும் துறைமுகமாகவும் வங்கம் எனும் பெருங்கப்பல்கள் கட்டுமிடமாகவும் இருந்துள்ளமையும் வேறு மாளிகை திடல் என்னும் பாப்பா மோட்டை என்றும் இன்றும் அழைக்கப்படும் ஊர்கள் இருப்பதையும் காணலாம். அந்தணர்கள் வாழ்விடமாய் இருந்தமையால் அது பாப்பா மோட்டை எனவும் மாட மாளிகைகள் விழுந்தமையால் மாளிகை திடல் எனவும் ஆர்வலர் ஒருவர் பகைவரால் கவரப்படாதிருத்த பொருட்டு கலிங்கத்தேயத்திலிருந்து, கலிங்கத்தேயம் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், கலிங்கத்தேயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட புத்த தந்தத்துடன் மாதோட்டத்தின் கண்ணிறங்கி அன்று இரவினை அங்கேயே கழித்ததாகவும் வரலாறு இருக்குதாம். அப்ப 10ஆம் 11ஆம் நூற்றாண்டில் இக்கோயில் சோழ மன்னரால் இராசராமேஸ்வர மகாதேவன் கோயில் என அழைக்கப்பட்டதாம் முந்தி. பிறகுதான் திருக்கேசரமா வந்தது. வரலாற்று ரீதியா இலங்கை 4 திசைகளில இந்த ஈஸ்வரம் முக்கியமானது உண்டு. இனி நான் சொல்ல போறது இந்த என்ன தொண்டீஸ்வரம். எனக்கு அந்த தொண்டீஸ்வரம் முன்னேஸ்வரத்தை சொல்லி போட்டும் தொண்டீஸ்வரம் கடைசியாத்தான் திருக்கோணேஸ்வரம் சொல்ல போறோம். அப்ப முன்னேஸ்வரம் இலங்கையில பழமையான சிவன் கோயில்களில் காலத்தால் மிகவும் முற்பட்ட கோயில். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்பனவே முறையாய் அமைந்த திருத்தலம் அழகீஸ்வரம் எனவும் வழங்கப்படுகிறது.
முன்னேஸ்வரம் கோயில் இலங்கையில் உள்ள 5 பெருஞ்சிவாலயங்களில், அதாவது ஈஸ்வரங்களில் ஒன்று. இக்கோயிலில் மக்கள் இன சமய மொழி வேறுபாடின்றி வழிபட்டு வருகின்றனர். இக்கோயிலில் பிரதேசத்தில் மொத்தம் 5 கோவில்கள் அமைந்துள்ளன. இவற்றில் ஒரு பௌத்த கோயிலும் உள்ளது. முக்கியமானதும் பெரியதுமான சிவன் கோயிலில் வடிவாம்பியை சமோதரமாக முன்னைநாதர் சிவன் இருக்கிறார். இதனை தவிர பிள்ளையார் கோயில், காளி கோயில் மற்றும் ஐயனார், சிங்களத்தில் ஐயநாயக்கர் கோயில்களும் உள்ளன. இங்கு காளி கோவிலில், அதாவது பௌத்தர் கத்தோலிக்கர்களும் வழிபடினமாம் இந்த காளி கோயில். மேலும் இக்கோயிலில் 18 மகா சக்தி பீடங்களின் தேவியின் இடுப்பு பகுதி விழுந்த பீடமாகவும், தந்திர சூடாமணி கூறும் 51 சக்தி பீடங்களின் தேவியின் சிலம்புகள் விழுந்த பீடமாகவும் கருதப்படுகிறது. ஒரு சிலர் உண்மையான சக்தி பீட கோயிலில் போர்ச்சுகீச படையெடுப்பில் இடிக்கப்பட்டு விட்டதால் இந்த கோயிலில் அம்மன் சந்நிதியே சக்தி பீடமாக வணங்கப்படுகிறது. இலங்கையின் வடமேற்கு பிரதேசத்துல புத்தளம் மாவட்டத்துல சிலாபம் என்ற நகரில இருந்து கிழக்கே சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் சிலாபம், அதாவது சிலாபம் குருநாகல் வீதியில் முன்னேஸ்வரம் என்னும் கிராமத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது. இக்கிராமத்தில் சிங்களவரும் தமிழரும் கலந்து வாழ்கின்றனர். பூசைகளும் விழாக்களும். முன்னைநாத பெருமானின் மகேஸ்வரம் வேற எந்த ஆலயத்திலும் இல்லாதவாறு இங்க திருவிழா காலத்துல தினமும் காலையும் மாலையும் சோமாஸ்கந்த மூர்த்தியின் வீதி உலா இடம்பெறுகிறதாம் ஒவ்வொரு நாளும். அப்ப இத்திருவிழாக்களுக்கு கோயிலின் சுற்றுப்புறத்தில் உள்ள மக்கள் மிகுந்த பக்தியோடு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றனர். பக்தோற்சவம் மாலையில சுவாமி திருவிழா நடைபெறும் போது இது ஆகச்சிறப்பு. சுவாமியை எதிர்நோக்கியவாறு 63 நாயன்மார்களின் திருவுருவங்களை கொண்ட அழகிய தேர் விண்ணோக்கி பவனி வருமா. இது எனக்கு ஒரு நல்ல ஒரு புதுமையா இருந்தது. 63 நாயன்மார்களின் தேர் இந்த ஒவ்வொரு இந்த திருவிழா காலங்களில பின்னால 63 நாயன்மார்களையும் சுவாமிக்கு பின்னால கொண்டு வருவினமான் தேரில. பிச்சாட நோட்சவம். இறைவன் இரவலர் கோலம் உண்டு தேறு அவனத்து முனிவர்களின் அகங்காரத்தை அடக்கிய அருள்வண்ணத்தை சித்தரிக்கும் பொருட்டு பிச்சாடன தோற்றச்சவ திருவிழா இங்க இடம்பெறுகிறான். பாருங்க, நாங்கள் இப்ப தேறு அவனத்து முனிவர்களை பற்றி நாங்கள் அநேகம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கதையில படிக்கிறாங்க. அவை அந்த அகங்காரத்தை அடக்கிய அந்த பிச்சை உங்களுக்கு தெரியும் தானே. தாருகாவனத்துல அவர் பிச்சை வேடமே சேருமான் போய் அந்த தாருகாவனத்து முனிவற்ற அகங்காரத்தை அடக்கினவர். அது இப்படி ஒரு திருவிழா இந்த முன்னேஸ்வரத்துல நடக்கிறதாம். ஓ அற்றுமே, நான் ஒற்றிடம் இது கேள்விப்படேன். இங்குள்ள 5.5 அடி உயரம் கொண்ட பிச்சாசடன மூர்த்தி விக்கிரகம் ஈடுநேற்ற கலையழகை கொண்டு விளங்குகிறது. கபாலமேந்தி அவிழ்த்து விட்ட சடாமுடி அலங்காரத்தோடு இறைவன். நாங்கள் இதுகளுக்கு போறதும் இல்லை, போனாலும் இப்படி எல்லாம் பாக்குறேன். அதான் எனக்கு ஒன்றுமே தெரியாது. முன்னேஸ்வர ஆலயத்தில் இடம்பெறும் மற்றொரு உற்சவமாகிய அன்னை வடிவாம்பிகையின் உற்சவம் மாசி மாதம் மக நட்சத்திரத்தை தீர்த்தோற்சவமாக கொண்டு 10 நாட்கள் நடைபெறும். இது ஒரு சிவாலயமா இருக்கின்ற போதிலும் சக்திக்கு இத்துணைக்கு. அப்ப அங்க ஒரு சிவாலயம் தான், ஆனா அம்மனை நல்ல வடிவை முக்கியப்படுத்தி அங்க வழிபடினமா. அடுத்து காளிக்கு தான் பலி கொடுக்குற கிடாய கோழி. அதான் நாங்க சிங்கள ஆக்கள் கூட அண்டினோம். அடுத்ததான் நான் சொல்ல போறது தொண்டீஸ்வரம். ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. என்னென்னா நாங்கள் தான் தோன்றீஸ்வரம் என்று சொல்லித்தான், அதுவும் மட்டக்களப்பு மாமங்கத்துல இருக்கிறது தான் ஈஸ்வரம் என்று படிச்ச. நாங்கள் தேடினாலும் தொண்டீஸ்வரம் தான் 5வது ஈஸ்வரம் என்று சொல்லினோம். ஏனென்று தெரியல. அதுவும் காலியில மாத்தறையில இருக்கான். தொண்டீஸ்வரம் இலங்கையின் தெற்கில் மாத்தறை மாவட்டத்தில் தெவினுவர, அதாவது தேவேந்திர முனை என்னும் பகுதியில் இருந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சிவன் கோயிலா. இக்கோயில் போர்த்துகீசர் ஆட்சியின் போது போர்த்துகீசரால் உடைக்கப்பட்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று அறிய முடிகிறது. வரலாறு. பஞ்ச ஈஸ்வரங்கள் 5 ஈஸ்வரங்கள் என்று குறிப்பிடப்படும் 5 சிவாலயங்களில் நவுலேஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், முன்னேஸ்வரம் ஆகிய 4ம் பல்வேறு இடர்பாடுகள் மத்தியில் இன்றும் சிவாலயங்களாக திகழ்கின்றன. அதேவேளை தெற்கிலிருந்த தொண்டீஸ்வரம் இலங்கையை ஆக்கிரமித்த போர்த்துகீசரினால் சிதைவடைக்கப்பட்டது. இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளின் போது ஒரு பெரிய சிவலிங்கம் ஒன்று ஆய்வாளர்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டது. இருப்பினும் இந்த தகவல்
வெளியில் வெளிவராமல் தடுக்கப்பட்ட வரலாறு ஆய்வாளரான முருகர் குணசிங்கம் அவர்கள் தெரிவித்தார். அவர் ஒரு சிங்களவர், அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது தொண்டேச்சரம் கோயில் இருந்த இடத்தில் ஒரு விட்டுனு கோயில் அங்கிருந்த சிங்கள பௌத்தரால் எழுப்பப்பட்டுள்ளது. அப்ப சிவன் கோயில நிப்பாட்டி ஒரு விஷ்ணு கோயிலை அங்க வச்சு போட்டு அதுக்கு தெவி நுவர கோயில் என்று அழைக்கினாமா. அப்ப வரலாற்று ரீதியாக இலங்கை 4 திசைகளிலும் இந்த 4 ஈச்சரங்களோட இதையும் சேர்த்திருக்கிறான். இப்ப நான் இனி கடைசியா சொல்ல போறது திருக்கோணேஸ்வர். அது வரலாற்று அதுக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்கு. நான் என்னால தேடினதை வச்சு சொல்றேன். திருக்கோணேஸ்வரம் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் தலைநகரமான திருகோணமலையில் உள்ள சிவன் கோயில் இலங்கையில் உள்ள 2 தேவார பாடல் பெற்ற தலங்களுள் இதுவும் ஒன்று. அப்ப இது 7ஆம் நூற்றாண்டில வாழ்ந்த திருஞான சம்பந்தர் இக்கோயிலின் மீது ஒரு பதிகம் எங்க ராமேஸ்வரத்துல நின்றபடியே பார்த்து இந்த கோபுரப்பத்தை பார்த்து திருஞான சம்பந்தர் படிச்சிருக்கிறார். வருடாவரம் ஆலயத்தில் எழுந்தவர்களுக்கு இறைவனின் விக்கிரக நகர்வலம் வருவதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இக்கோயிலில் 18 மகா சக்தி பீடங்களின் தேவியின் இடுப்பு பகுதி விழுந்த பீடமாகவும் தந்திர சூடாமணி கூறும் 51 சக்தி பீடங்களின் தேவியின் சிலம்புகள் விழுந்த பீடமாகவும் கருதப்படும். அப்ப இது போர்த்துகீச படையெடுப்பில் இடிக்கப்பட்டு விட்டதால் இந்த கோவிலின் அம்மன் சந்நிதியே சக்தி பீடமாக வணங்கப்படுகிறது என்றும் சிலர் சொல்லினமா. அப்ப இது இந்த இந்த திருகோணமலை இந்த தீர்த்தம் பாபநாசம் எல்லாருக்கும் தெரியும். அப்ப பாபநாசம் அது முக்கோண வடிவுடையது. திருக்கோணேஸ்வரம் என்றதும் எல்லாருக்கும் தெரியும். நான் திருக்கோணேஸ்வரத்தை பற்றி சொல்றதுக்கு வேற என்ன இருக்குதுண்டா, இங்கதான் நிறைகள் எல்லாம் ரவம் சிலம்பொலி எலம்பும் அந்த தேவாரம் படித்தவர். அதோட இங்க முக்கோண வடிவத்தில் அமைந்துள்ளது. ராவண வெட்டி இருப்பது இங்கவும் மிக மிக விசேஷம். திருகோணமலையில அடுத்தது முக்கோண 3 பக்கமும் நீர்ச்சுனையால சூழ்ந்திருக்கிறது. திருகோணமலை இயற்கை வளம் நிறைந்த நாடு. இங்க ராவணன் எங்க இந்த சீதையை கடத்தி கொண்டு வச்சிருக்கேக்குள்ள பிறகு அங்க நுவரெலியாவில சீதையை வச்ச இடம்ன்றதும் ஒன்று இருக்குது. ஆனா இந்த ராமாயணம் நடக்க இந்த திருகோணமலையும் ஒரு முக்கிய ஒளிச்சிருக்கவோ போர்கள் நடத்தவோ பாவிச்ச இடமாயும் இருக்குது. மற்றது எல்லாத்திலும் விட சிறப்பு வாய்ந்தது இங்க இந்த கல்லாள மர நிழலில் அந்த அவையல் சிவனும் உமையும் அதுல இருக்கிறார். நேற்று நான் இந்த இதுல போட்டு விட்ட, நான் பார்த்தீங்களோ தெரியாது. அதுவும் ஒரு சிறப்பான விடயம் இங்க. மற்றும்படி வேற யாருனாலும் இனி ஏதாலும் தெரிஞ்சா இந்த ஈஸ்வரங்களை பற்றி சொல்லலாம். ராவணன் தாக்கி அங்கதான் சிரார்த்தம் செய்தவர் அந்த 7 கிணங்களை வில்லால ஊண்டி 7 சுடுதண்ணி கிணறு அது ராவணால கன்னியா வெந்நீருட்டு 7 தாக்கி அங்க அந்த யுத்தம் சீதையை கைப்பற்றி கொண்டிருக்கிறாள். அவருடைய தாய் இறந்து விட்டா அங்கதான் அவருக்கு சிரார்த்தம் செய்தவர். அங்க போக முடியும் இல்லையா, அங்க திருவண்ணாமலாம் செய்தவர். அந்த 7 கிணறுகளை உண்டாக்கினவர் வில்லால ஊண்டி 7 கிணறு. அது நினைவு. வேற யாருக்கு திருக்கோணேஸ்வரத்தை பற்றி ஏதாவது விசேஷமா தெரிஞ்சா சொல்லுங்க. ராணியக்கா நல்லா இருந்துச்சம்மா, நல்ல வடிவா விளக்கமா 5 இதையும் நல்ல வடிவா சொல்லி இருந்தீங்க. நல்ல தேடுதல் நல்லா இருந்துச்சு. திருக்கோணேஸ்வரத்தை பற்றி எனக்கு மேல கன விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்க. நல்லா இருந்துச்சு. காணாத மாதிரி கமலா 7 கடல் கூறுன்னு சொல்றவையோ, அங்க 7 முக்கோண வடிவில் அமைந்திருக்கிறது தான் திருக்கோணேஸ்வரம். அதான் நாயனாதி போகான் 7வது பிரிவு வார நாயனாதி. இது ராணியக்கா முக்கோண வடிவில் அமைந்ததுதான். அதான் திரிகோணமலை என்று சொல்றது. 3 மலைகள் 3 மலைகள் பார்த்தா தூரத்துக்கு பார்த்தா 3 மலை தெரியும்.
திரிகோணம். ம். ம். யாரு- நல்ல இப்ப நல்லா இருந்தது. இதுல கேட்டபடியா நாங்கள் நல்லா இனி போனா நல்ல வடிவா கும்பிட்டு வரலாம், விளங்கி கும்பிட்டு வரலாம்.